சக்திக்கு குழந்தை இருந்திருந்தா கூட 2 பேரும் இப்படிதானே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏய் உட்காரு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதும் பெரியமா, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு பெரியமா. போதும். சரி போ. வா. உங்களுக்குங்க போதும் மீனாட்சி. வா, வாஷ் பண்ணு. கழுவாத விட்டு கல்யாணமா, கரண்டியில வேகுதான் பணியாரம். அப்படி இருக்கு இவ பண்ற சமையல். பெரியமா, உங்க சமையல் சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க் யூ so much புகழ். அம்மா, ஆ? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, மித்ரா குட்டி சந்தோஷமா இருந்தா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பெரியமா, நான் கிளம்புறேன். ஆ, புகழ் என் கூட வா, நான் ஒரு gift தரேன். வா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் வள்ளல்னு நினைப்பு. யார் வந்தாலும் எதையாவது தானம் பண்ண வேண்டியது. ஆனா இதுங்க யார்கிட்டயும் எதையும் வாங்கிட்டு வராது. நாம மட்டும்தான் இந்த வீட்ல சரியா இருக்கும். புகழ், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. இதை என் ஞாபகார்த்தமா பத்திரமா வச்சுக்கோ. வாங்கிக்க. தேங்க் யூ. சரி வா போலாம். அப்பா, இந்த பொம்மையை நான் புகழுக்கு gift-ஆ கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன கூட செல்லாம். ஓகே மில்கி பாய், டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்டல் கிளம்பலாமா? போலாம். ஒரே ஒரு நிமிஷம். இவ எதை எடுத்து தானம் பண்ண போறாளோ? தேங்க்ஸ் பெரியமா. புகழ் குட்டி நல்லா படிக்கணும், சரியா? ஓகே பெரியமா. பெரியப்பா வரேன் பெரியப்பா. பாய்டா குட்டி. பை. அக்கா போயிட்டு வரேன்க்கா. புகழ், என்ன மறந்துட மாட்டல? அக்கா போய் யாராச்சும் மறப்பாங்களா? சரி, நான் என் ஃபோன் நம்பர் தரேன். கால் பண்றியா? புசிகேட், மறக்காம என்னோட ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. சரி புசிகேட். பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. கிளம்பு கிளம்பு. சரி மில்கி பாய், போலாமா? வரேன். பாய். பை. பாய். என்னாச்சு? அனு வாந்தி எடுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ, எவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு. இது மட்டும் வெங்கட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். வீடு கட்டணுன்ற எண்ணத்தையே விட்டுருவான். இந்த விஷயம் வெங்கட்டுக்கு தெரியவே கூடாது. முதல்ல வீடு, அப்புறம் தான் இதெல்லாம். ஏய் அனு, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. அது சும்மாதான். சும்மா யாராவது வாந்தி எடுப்பாங்களா? சரி வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம் வா. ஏய், எதுக்கு டாக்டர் கிட்ட எல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ போய் உன் ஒர்க்க பாரு. என்ன பேசுற அனு? வாந்தி எடுக்கிற, டாக்டர் கிட்ட போலான்னு சொன்னா வேணான்னு சொல்ற. என்னாச்சு உனக்கு? வெங்கட், உடம்பு சரியில்லாம வாந்தி எடுத்தா டாக்டர் கிட்ட போலாம். சமைக்கும் போது ஏதோ ஒரு ஸ்மெல் எனக்கு ஒத்துக்கல. அதுக்கு உன்னை உட்கார வச்சு நான் தான் சமைக்கணும். கரெக்ட். அப்ப நீ சம, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. நீனும் 2 தடவை சேர்ந்து கூட வாந்தி எடுத்துக்கோ. ஆனா சீக்கிரமா சமைச்சு முடி. என்னாச்சுன்னு கேட்டா என்ன சமைக்க சொல்றா? அப்பாடா, இப்போதைக்கு வெங்கட் ஏதோ சமாளிச்சாச்சு. இந்த விஷயம் வெங்கட்க்கு தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும்.
என்ன பண்றது? சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அது வந்து டாக்டர், நான் கன்சீவா இருக்கேன். செக் பண்ணிட்டீங்களா? ஆ குட். எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு? ஆ 10 நாள். ஓகேம்மா, உள்ள போய் படுங்க. நான் செக் பண்ணிட்டு டேப்லெட் எழுதி தரேன். அதை ரெகுலரா சாப்பிடணும். அப்புறம் ரெகுலர் செக்கப்க்கு வரணும். 3வது மாசம் ஸ்கேன் பண்ணணும். ஓகே? ஐயோ, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, எதுக்குமா? நானும் என்னோட ஹஸ்பண்டும் இந்த குழந்தை இப்போதைக்கு வேணான்னு முடிவு எடுத்திருக்கோம். அதான். கலைக்க சொல்றீங்களா? எஸ் டாக்டர். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 years. என்னம்மா நீங்க அங்கங்க 1 வருஷம் ஆனாலே குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. நீங்க என்னடான்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை நின்று இருக்கு, அதை போய் கலைக்க சொல்றீங்க? இல்ல டாக்டர், எங்களுக்கு இப்போதைக்கு இந்த குழந்தை வேணாம். உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா இது? அவர் ஒத்துக்கிட்டாரா இருக்கு? ஆ, அவருக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதனால தான் அவரால் இங்க வர முடியல டாக்டர். ஆனா நாங்க 2 பேரும் பேசி தான் இந்த முடிவு எடுத்தோம். ஓகேம்மா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்பாடா, எப்படியாவது வீடு கட்டிட்டு தான் குழந்தை பெத்துக்கணும். இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இது அணுல இவ இந்த நேரத்துல இங்க என்ன பண்றா? அனு எதுக்கு இப்ப மெடிக்கல் ஷாப் உள்ள போறா? அனு, அனு, வெங்கட் ஃபோன் பண்றாரு. சொல்லு வெங்கட். ஹலோ அனு, எங்க இருக்க? வெங்கட், நான் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். பை பை பை. என்ன அனு இங்க இருந்துகிட்டு ஆபீஸ்ல இருக்குன்னு போய் சொல்றா? என்ன நடக்குது? அவகிட்டே கேட்டுருவோம். அண்ணா போலாம். ஏய் அனு, அனு, என்ன இவ எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும்? என்ன நடக்குது? பேசாம இன்னைக்கு வீட்டுல போய் கேட்ட வேண்டியதான். அதான் நல்லதும் கூட. தேங்க்ஸ் மில்கி மேன். புகழ், நாம உள்ள கொண்டு வந்து விடவா? வேணாம் மில்கி மேன், நானே உள்ள போயிடுவேன். தேங்க் யூ so much மில்கி மேன். தேங்க்ஸ்லாம் எதுக்கு மில்கி பாய்? இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். ஓகே? ஓகே மில்கி மேன். ம். ஆனா ஸ்போர்ட்ஸ் மீட் முடிஞ்சதும் நான் டெல்லிக்கு போயிடுவேன். உங்களை விட்டு சீக்கிரமா பிரியறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மில்கி மேன். டோன்ட் வரி மில்கி பாய், நான் திரும்பவும் டெல்லிக்கு வர ஒர்க் இருக்கு. சோ அங்க வந்து உன்னை மீட் பண்றேன். ஓகே? ஓகே. எப்போ வருவீங்க? இந்த மில்கி பாயை பார்க்க சீக்கிரமே டெல்லிக்கு வருவேன். ஓகே மில்கி பாய்? ஓகே மில்கி மேன். பை பாய். பை.
என்ன மில்கி பாய்? முத்தம். சாரி. விக்ரமன். இப்போ பிள்ளையார் குத்து பிடிச்சா குத்து விளையாடுறோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். அம்மா குத்து, அப்பா குத்து, சரி. தாத்தா குத்து, பாட்டி குத்து, பிள்ளையார் குத்து, புடிச்சவங்க குத்து. ஐயோ ச்சே. சரி ஓகே. பாய் பாய். பாய். வந்துட்டாங்க ஆமா, என் பையனும் வந்துட்டான். என் பையன். ஹாய். போலாமா? வாடா. Get down. Come, come. சீக்கிரம் வா. Okay. Come. வா புகழ். Go. வாடா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். Okay, madam. புகழ் குட்டி, ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்குதுமா. ம், அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நான் கூட தாமா. சரி வா வீட்டுக்கு போலாம். போய் ஏறு போ. ஏன் சம்மதம் உன் சம்மதத்தை விட சக்தியோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எப்படியாவது சக்தி கிட்ட லவ் சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். ஆனா சக்தி கிட்ட எப்படி சொல்றது? நான் சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா? என் காதல் அவ ஏத்துப்பாளா? யோகி, என்னப்பா ஆபீஸ்க்கு கிளம்பாம ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மாஜி, இன்னைக்கு எப்படியாவது சக்தி கிட்ட என் லவ் பத்தி சொல்லணும். நல்ல விஷயம்தான் யோகி. ஆனா கோயில்ல வச்சு சொல்லு. ஏன் மாதாஜி அப்படி சொல்றீங்க? அப்பதான் அவளுக்கு பிடிக்கலன்னாலும் உனக்கு அடி விழாது. அம்மாஜி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடா கிண்டல் பண்றீங்க? யோகி, உண்மையதான் சொல்றேன். உங்க அப்பா என்ன அப்படித்தான் ப்ரப்போஸ் பண்ணாரு. இல்ல அம்மாஜி, சக்தி கிட்ட என் காதல எப்படி சொல்றதுன்னு எனக்குள்ள ஏதோ பயமா இருக்கு. உனக்கு பயமா? என்னால நம்பவே முடியலப்பா. காதல் வந்துருச்சுனாலே வார்த்தைகள் சிக்கிக்குன்னு சொல்லுவாங்களே. அது சரியாதான் இருக்கு. எனக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் பயமா இல்ல. அப்புறம்பா, நான் சொல்லி அவ என்ன சொல்லுவாளோன்னு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. கல்யாணத்துக்கு ஒத்துப்பாளா இல்ல மாட்டாளா கொஞ்சம் தயக்கம். தைரியமா போப்பா. என் புள்ளைய பிடிக்கலன்னு யாராவது சொல்லிடுவாங்களா? அம்மாஜி, இது பாரு, இந்த அம்மாவை நினைச்சுக்கோ. தைரியம் தானா வரும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அம்மாஜி. போயிட்டு வா. ஜெயம் உனக்கே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சாரதி. சார், அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சார், சென்னையில் இன்னைக்கு எக்ஸம் பிரைவேட் கம்பெனியோட மீட்டிங் இருக்கு சார். சோ
நீங்க உடனே சென்னைக்கு போய் அட்டன் பண்ணோம் சார். நானா? ஆமா சார். ஏன் மேனேஜர் அட்டன் பண்ண மாட்டாரா? இல்ல சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். ஸோ நீங்க தான் போய் அட்டன் பண்ணணும். யோகி, என்னப்பா யோசிக்கிற? மீட்டிங் தானே, இன்னைக்கு போய் அட்டென்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சு வந்துட போற. சக்தி கிட்ட நாளைக்கு கூட சொல்லிக்கலாம். மீட்டிங் இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்கல்ல, நீ போயிட்டு வந்துடு. அம்மாஜி, எல்லாமே நல்லதுக்கு தான் யோகி, நீ போயிட்டு வா. இனி எல்லாமே உனக்கு நல்லதா தான் நடக்கும். ஓகே அம்மாஜி. சாரதி சார். நான் ரெடி ஆயிட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சரிப்பா. கடவுளே, யோகி முதலா ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். அவன் ஆசைப்பட்ட பொண்ணே அவனுக்கு கிடைக்க நீதான்ப்பா அருள் புரியணும். புகழ், புகழ், டேய் உன்னதான்டா. என்னம்மா? சென்னையில எப்படி இருந்தது, என்ன பண்ண, நீ எதுவுமே சொல்லலையே. ஆமால மா, சென்னை சூப்பரா இருந்ததுமா. ம் நீ ஒரு நாள் அங்க போய் பாருமா. ம் சரி புகழ். நான் பிறந்து வளர்ந்ததே சென்னை தான்டா. அம்மா, அங்க பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல என் ஏஜ் கேட்டகிரியில என்ன விட 2 வயசு பெரிய பையனோட ஃபைட் பண்ண விட்டாங்க. ஐயோ, அப்புறம் ஃபைட் ஸ்டார்டிங் விசில் ஊதுற நேரத்துல மாஸ்டர் வந்து மாத்தி எழுதிட்டதா சொல்லி ஃபைட் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் என் ஏஜ் பையனோட ஃபைட் பண்ண வச்சாங்கம்மா. ம் ம் நல்ல வேளை அந்த பையனோட ஃபைட் பண்ணியிருந்தா நான் தோத்துருப்பேம்மா. ஆமா புகழ், உனக்கு ஃபைட் பண்ணும்போது அடி எதுவும் படலல? மா, ஃபுல் சேஃப்டி போட்டுருந்தம்மா. அது கூடமா உனக்கு தெரியல. ஐயோ ஐயோ. அம்மா. ம் என்ன புகழ்? சாரிம்மா. எதுக்கு? உங்களுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்ன பண்ண? திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். ம் சரி, நீ முதல்ல விஷயத்த சொல்லு. நான் சென்னைக்கு போயிருந்தேன்ல. ஆமா. யாரையும் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ம் ஆனா நான் மில்கி மேனை பார்த்தேன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, மில்கி மேன் என்ன பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தாரு. அப்புறம் அவர் என்ன அவரோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாரு.